நடிகர் கஞ்சா கருப்பு 3,00,000 ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருந்ததாகவும் வீட்டை லாட்ஜா மாற்றி உள் வாடகைக்கு விட்டிருக்கிறதாகவும் வீட்டினுடைய உரிமையாளர் ரமேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கக்கூடிய நிலையில வீட்டில் இருந்த கலைமாமணி விருதை காணலன்னு கஞ்சா கருப்பு காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காரு. இது பத்தி போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வராங்க. தமிழ் சினிமால காமெடி கதாபாத்திரங்கள்ல நடிச்சு பிரபலமானவர் நடிகர் கஞ்சா கருப்பு. பாலா இயக்குன பிதாமகன் படத்துல கஞ்சா கருப்புக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சிருந்தாரு. அந்த படத்துல கஞ்சா தோட்டங்கள்ல வேலை பார்க்கிறவரா நடிச்சிருந்தாரு. அந்த படம் வெற்றி பெற்றதுனால சினிமா வட்டாரத்துல அவரை கஞ்சா கருப்புன்னே அழைக்க தொடங்கிட்டாங்க. அவருடைய உண்மையான பேரு கருப்பு ராஜா. பிதாமகன் படத்துக்கு பிறகு ராம் படத்துல நடிச்சாரு. இந்த படமும் அவருக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்தது. அதுக்கு பிறகு சிவகாசி, சண்டக்கோழி, திருப்பதி, சிவப்பதிகாரம், கிழக்கு கடற்கரை சாலை, தாமிரபரணி, பருத்து வீரன், திருமகன், அரையன், 305 கடவுள், நாடோடிகள், களவாணி, வேங்கை, தர்மதுரை, நிமிர், சண்டக்கோழி 2, களவாணி 2ன்னு அடுத்தடுத்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த நிலையில நடிகர் கஞ்சா கருப்பு 3,00,000 ரூபாய் வாடகை பாக்கி வச்சிருக்கிறதாவும் வீட்டை லாட்ஜா மாத்தி உள் வாடகைக்கு விட்டிருக்கிறதாவும் காவல் நிலையத்தில் வீட்டினுடைய உரிமையாளர் புகார் அளிச்சிருக்காரு. நகைச்சுவை நடிகரான கஞ்சா கருப்பு சென்னை மதுரவாயில் கிருஷ்ணா நகர் பகுதியில் ரமேஷ் என்கிறவருக்கு சொந்தமான வீட்டில் 2021ஆம் ஆண்டுல இருந்து வசிச்சு வராரு. சென்னையில படப்பிடிப்பு இருக்கும்போதெல்லாம் கஞ்சா கருப்பு இந்த வீட்டில் தான் தங்குவாருன்னோ, இவர் சில ஆண்டுகளாவே வாடகை தரலேனோ, இப்போ கேட்டாலுமே தருவதா மட்டுமே சொல்லிட்டு வராரு. இப்படியே வாடகை பாக்கி 3,00,000 ஆகிட்டதுன்னோ, அது மட்டும் இல்லாம வீட்டை வேறொரு நபருக்கு உள்வாடகைக்கு விட்டு மதுபானம் மற்றும் தகாத சம்பவங்கள் நடக்கிறதாவும் வீட்டினுடைய உரிமையாளர் ரமேஷ் மதுரவாயில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்திட்டு வரக்கூடிய வேளையில கஞ்சா கருப்பு வீட்டில் வச்சிருந்த கலைமாமணி விருதை காணலன்னு மதுரவாயில் காவல்துறையினர்கிட்ட புகார் அளிச்சிருக்காரு. நான் இந்த வீட்டில் 4 வருஷமா இருந்துட்டு வரேன். வழக்கமா அவர் வாடகையை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தந்துடுவேன். சில நாட்களுக்கு முன்னாடி அவர் போன் செஞ்சு தனக்கு வீடு வேணும்னு வீட்டை காலி செய்ய சொன்னாரு. நான் 1 வாரம் டைம் கேட்டிருந்தேன். நான் மதுரை போயிட்டு வந்து இன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன். வீட்டினுடைய பூட்டு உடைக்கப்பட்டு வீடு பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள நான் வச்சிருந்த கலைமாமணி விருதை காணவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வீட்டினுடைய உரிமையாளர் 3,00,000 ரூபாய் வாடகை பாக்கின்னு புகார் அளிச்சிருக்கக்கூடிய நிலையில கஞ்சா கருப்பு விருதை காணலன்னு சொல்லியிருக்கிறதுனால உண்மையிலேயே விருது காணாமல் போயிடுச்சா அப்படின்னு போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க.